வணக்கம் கைஸ், வெல்கம் டு டாக் வித் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு மேக்ஸ் டீச்சர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஸ்டூடெண்டோட ஃபியரை கான்ஃபிடென்ட்டாக மாற்றுற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நவீன், நல்லா இருக்கிறேன் சார். நான் ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், சொல்லுங்க. மேக்ஸ்னா பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் என்னவா இருக்கும்? இப்போ வந்து 2 டைப்பாக இருக்கிறாங்க. சில பேர் மேத்ஸ்னால் ரொம்ப பயப்படுறாங்க, ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து மேத்ஸை வந்து அதை எப்போதுமே தள்ளி வைக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டு. அது கொஞ்சம் கிளாஸில் எடுக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஆனால் அந்த ட்ரைனஸ்ஸை எப்படி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அப்ரோச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜோக்காக, கொஞ்சம் அப்படியே ஒரு இதாக சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிறாங்க. அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக நிறைய சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் எப்படி பர்டிகுலராக நீங்கள் மேக்ஸ்க்கு செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் டீச்சராக வந்து அதில் ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அது ஏன் உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் மேக்ஸை செலக்ட் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை நவீன், நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், கடலூர் செயின்ட் ஜோசப்ஸ்னு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. நாங்கள் 7 பிள்ளைங்க, பெரிய குடும்பம் இல்லையா? அப்போ வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் நான் பெரியவன். எனக்கு அப்படியே ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. மேத்ஸ்னால் கொஞ்சம் பயம். இப்போ நீங்கள் படிக்கும் காலத்தில் மேத்ஸ் வாத்தியார்னால் பயப்பட மாட்டீங்க. என்னை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், ஆஸ் ஏ ஒரு பேரண்ட் மாதிரியாகவும் இருப்பேன், டீச்சராகவும் இருப்பேன். உங்களை நல்லா அப்ரோச் பண்ணி கொண்டு போவேன். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. வாத்தியாரங்களுக்கு ரொம்ப பயம். அதுவும் பர்டிகுலராக ஸ்ட்ரீட்டில் அந்த சாட்டர்டே சண்டேஸ் விளையாண்டுட்டு இருக்கப்போ அந்த மேத்ஸ் டீச்சர்னு வரானா ஒருத்தன் சவுண்டு கொடுத்துருவான், டே புருஷோத்மா வராறா அப்படின்னு. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டான். அப்போ அந்த மேத்ஸுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அப்போ நான் அப்படியே 3rd, 4th, 5th அப்படியே வந்துட்டு இருந்தேன். மேத்ஸில் ஆவரேஜாக தான் இருந்தேன், புவராக இல்லை, ஆவரேஜாக. அப்போ அம்மா பெரிய குடும்பமாக இருந்ததுனால ஒரு கடை வச்சுருந்தாங்க. அந்த கடைக்கு வந்து நான் கொஞ்சம் இன்சார்ஜ் மாரி எடுத்துக்கிட்டு சின்ன வயசுலேயே ஒரு 6 வயசு, 6th ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் 12 இயர்ஸ், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு இந்த டிஸ்கவுண்ட்டு ப்ராஃபிட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது நல்லா. சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சேன். இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டார், மார்க்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்க ஆரம்பித்தோன்னே, கடையை வேணாம் மூடு, அவன் வந்து படிக்கணும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும், அவனும் நல்லா படிக்கணும், என்னுடைய விருப்பம் அவன் படிக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அம்மா வந்து கடையை மூடிட்டாங்க. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் 10+2, நாங்கள் படித்தது 11+1, 11th ஸ்டாண்டர்ட் SLC, ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போனோம். 10th வந்து எல்லாருக்குமே காமன் மேத்ஸு, அது எல்லாம் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் வந்து அல்ஜிப்ரா எடுக்கணும் அப்படின்னு நான் பயாலஜி எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் இல்லை, எலெக்டிவ் சப்ஜெக்ட் அல்ஜிப்ரா தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு அல்ஜிப்ராவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 6th, 7th ஆரம்பிச்சிடுது அல்ஜிப்ரா. அப்போல்லாம் நான் இருக்க பார்த்து எலெக்டிவ் சப்ஜெக்ட் 11th ஸ்டாண்டர்டில் தான் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா A+B², அதுதான் பெரிய ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு தான் நிறைய கராலரிஸும் இருக்குது. ஆனால் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்குறது. அவங்க எழுதி போடுவாங்க, ஒரு 10 sums இருக்குன்னா ஒரு 3 sums எழுதி போடுவாங்க. நான் உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன், உங்களுடைய பிரதருக்கும் சந்துருக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 sums இருந்ததுன்னா ஏறக்குறைய 8 or 9 sums போட்டுருவேன் நான். அந்த ஒரு சம் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட அடுத்த நாள் செக் பண்ணோம்னா யாரும் போட்டே இருக்க மாட்டாங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் இங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருவான், சார் அந்த சம்மு புரியல, கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்வான். மேபி அவன் எங்கேயும் வேறு எங்கேயும் போய் ப்ரைவேட்டாக ஏதோ படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி வந்து என்னுடைய இது வந்து மேத்ஸ் வந்து ரொம்ப அல்ஜிப்ராவை நான் 11th ஸ்டாண்டர்டில் நல்லா நானே இம்ப்ரூவ் பண்ணி படித்தேன். எனக்கு யாரும் கைட் பண்ணுறதில்லை. என்னுடைய அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க மேத்ஸில் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஜென்ரல் மேத்ஸும் இருக்கும், எலெக்டிவ் சப்ஜெக்ட் மேத்ஸ் அல்ஜிப்ராவும் வந்தது, நல்லா படித்தேன். அப்புறம் அப்பா வந்து காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னாரு. அப்போல்லாம் காலேஜெலாம் கிடையாது. கடலூரில் வந்து கவர்மெண்ட், பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது, இங்கே தாவூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தது பாண்டியில். அதுமாரி ரொம்ப ரேர். ஆனால் மெயினாக காலேஜ் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் ட்ரிச்சி ஃபேமஸ், அதேமாரி லயோலா சென்னை ஃபேமஸ், திருப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட் வெரி ஃபேமஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். இவர் என்ன பண்ணார், பியூசி என்னை படிக்க வச்சார்.
காலேஜ் போவேன், கிளாஸ் மூடி இருக்கும், வந்துடுவேன். காலேஜ் போவோம், 45 பேரில் 15 பேர் இருப்போம். அந்த மேம் அங்கேயே இருப்பாங்க ஸ்டாஃப் ரூமில், கிளாஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்படி வந்தோடனே அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பியூசிலே இப்படி ரொம்ப இதாக ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டாரு. நானே படித்து நானே எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில், அதாவது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் கூட எங்கள் காலத்தில் 3மே மறுபடியும் எழுதணும் நீங்கள். ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். உன்னை வந்து என்னுடைய விருப்பம், நீ நல்லா படிக்கணும் மேத்ஸில், நீ வந்து டீச்சர் ஆகணுன்றதெல்லாம் இல்லை, மேத்ஸ் நல்லா படிக்கணும் நீ, அதனால் உன்னை வந்து சேக்ரட் ஹார்ட் காலேஜில் எப்படியாவது நான் வந்து உன்னை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சேக்ரட் ஹார்ட் காலேஜ் திருப்பத்தூர் நாத்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் கொண்டு போய் சேர்த்தார். எந்த சினிமா தேட்டர் கிடையாது, ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. காலேஜ் அந்த ஜிஎஸ்டி ரோடு ஒன்று இருக்கும், வெள்ளூர் டு ட்ரிச்சி, அதில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து மேத்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு டே என்ட்ரு ஆகிறேன், 45 ஸ்டூடெண்ட்ஸு, 44 அதில் ஒருத்தன் இன்ஜினியரிங் கிடச்சி போனோன்னே எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. அதை வச்சு தான் அப்பா என்னை சேர்த்தாரு. அப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ராகவன், ப்ரொஃபஸர் ராமையா, ப்ரொஃபஸர் ஜெரோம், ப்ரொஃபஸர் ரெனி சகாயராஜ், ப்ரொஃபஸர் ரவி, ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா பார்த்தீங்களா, தே ஆர் ஜெம் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். அந்த மாதிரி மேத்ஸ் ப்ரொஃபஸர்ஸ். நான் ஸ்கூலில் படித்தேன், ஆனால் மேத்ஸே தெரியாமல் அப் டு 11th முடித்து தென் பியூசி முடித்து இருந்த நொழிய when I entered திருப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் தான் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பேசிக் அப்போ தான் பேசிக்கே தெரியுது. நான் பேசிக் தெரியறதுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுட்டாங்க, ஃபஸ்ட் வீக் முடிஞ்ச உடனே. அப்போ 45 ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 38 or 39 ஸ்டூடெண்ட்ஸ் காட் சென்டம். ஐ காட் ஒன்லி 86. யோசிச்சு பாருங்க. அப்போ எனக்கு அட்மிஷன் கொடுத்தவர் ஃபாதர் அப்ரஹாம் பனம்பரான்னு ஒரு ஃபாதரு. அவருக்கு ஹெச்ஓடி ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தார் மிஸ்டர் ராகவன். ராகவன் என்னை கூப்பிட்டு பேசினார். வின்சென்ட் ஜோசப் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கு சார். அவிஸ்மா யுவர் சப்ஜெக்ட் எஸ் குட் ஒன்லி. ஐ திங்க் யூ காட் 86 த ஃபஸ்ட் டெஸ்ட். எஸ் சார். Only 1 week they taught, I learned this one. No, just improve it. You see your class, how the students, but they are not rich people, all from poor family, middle class family only. இது வந்து இப்போ உங்களுக்கு மேக்ஸின் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி எடுத்த மார்க் இது இல்லை அப்போதான் காலேஜில் போய் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போதான் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சுட்டாங்க. ஓகே. அப்போ ஆமாம் 86 தான் வாங்கியிருக்கேன். என்னுடைய நெய்பர்ஸ் அந்த கிளாஸில் இருக்கவங்க அப்போ தான் தெரியுது எனக்கு யார் யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சம் ஃப்ரம் மேட்டூர்லேருந்து இருக்காங்க, சேலத்துலேருந்து இருக்காங்க, ராணிப்பேட்டைன்ற இடத்துலேருந்து இருக்காங்க, வாணியம்பாடியிலேருந்து சில பேர் படிக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ்லேருந்து. ஓகே. பட் 38 ஸ்டூடெண்ட்ஸ் காட் சென்டம். ஐ காட் ஒன்லி 86. அப்போ என்ன பண்ணேன் நான், அப்போ ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் ஸ்லேட்டு கொடுப்போம், அந்த ஸ்லேட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், நோ பேப்பர், நோ வேஸ்ட் ஆஃப் இங்க் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் நான் போயிட்டு அந்த ஸ்டோரில் போய் ஒரு ஸ்லேட் வாங்கினேன். அப்புறம் அதுக்குரிய பல்பம்னு சொல்லுவாங்க, அந்த சாக்கு கொடுத்தாங்க, ப்ராக்டிஸ் பண்ணேன். தென் ஐ காட் செகண்ட் டெஸ்ட் 90. He called again, professor called, HOD called me, Raghavan. Gem. He told, very good, keep it up. He said, keep it up. Practice it. Practice. Don't get fear on mathematics. Mathematics is the dry subject. நீ ஒன்றும் ஃபியர் ஆகாதப்பா, நீ படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Then I got next test 95, third test. Fourth test I got achieved 100 marks. Then only I know about mathematics. மேத்தமெட்டிக்ஸில் அதை வாங்கின பிறகு தான் எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்களா? எஃபர்ட்டு. ஏன்னா அந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 time பார்த்தாலே அவன் எழுதிடுவான். சம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 times ட்ரை பண்ணால் தான் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த சம்ம எழுத முடியும். நான் 3 times ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மக்கப், நோ மக்கப்.
அவங்கள நடத்துகிற இது அவ்வளோ அழகாக இருக்கும் போர்டில். அதுதான் நான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்து ஒரு ஸ்டெப்பாக போட்டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு நீங்கள் அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நீங்கள் லேர்ன் பண்ணது அந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணது நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறீங்க. I learned from professors at Sacred Heart College mathematics from then I completed third year. I got MSc seat, but I don't want to continue. I said our family is big family, so I have to go for job. I applied application to Petit Seminar Higher Secondary School because daddy is working in St. Joseph's Higher Secondary School, Kadalur. Okay. So I don't like to enter the same school. Okay. Then father called me and appointed me as a teacher. Okay. Before that I have to tell one matter. கண்டிப்பாக சார். என்னன்னா எனக்கு வந்து அப்பா விருப்பம் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மேத்ஸ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டேன்னா நீ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், கடலூர் கோஆப்ரேட்டிவ் பெட்டராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை டாடி, நான் வந்து அந்த காலேஜில் படித்த பிறகு எனக்கு மேத்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் ஆகலான் இருக்கேன், ஒரு டீச்சர் அதுவும் மேத்ஸில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ தான் அப்ளிகேஷன் போட சொல்லியிருந்தார். ஃபாதர் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் படித்தது வந்து ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், தென் அந்த கம்பெனிஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற 2 பேப்பர் படிச்சிருக்கேன். இப்படிலாம் டாப்பில் உள்ள சப்ஜெக்ட் படிச்சுட்டு எங்கே வந்திருக்கேன் நான் இப்போ? ஆர்டினரியாக ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்காங்க. ஐ என்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வித்தவுட் பிஎட் ஒன்லி ஐ என்டர்ட். ஓகே. அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க ஒரு 50-55 ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டிட் செமினாரில் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க மாதிரி அவங்க, ஆமாம், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில். அது அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் படித்த அந்த பிஎஸ்சி டிகிரிலேருந்து கீழே இறங்கி அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிள்ளைங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் 7 இயர்ஸ் இல்லைங்களா, அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. நான் அப்படியே இருப்பேன். நான் அந்த அந்த பிள்ளைங்க பழகிறத பார்த்துட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த இது அப்படியே பாண்டிங். இந்த டீச்சர் இப்படி இருக்கிறாரு, இவர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர். ஆமாம், அப்படி ஒரு கனெக்ஷன். ஆமாம். அப்புறம் அடுத்த வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன், 3rd மேத்ஸ். கேட்டுக்குங்க, இப்படிதான் டீச்சர் டு அப்கிரேட். அப்போ 3rd, தென் ஆஃப்டர் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அப்படியே சூப்பராக மேத்ஸ் எடுப்பேன் நான். அந்த அளவுக்கு எல்லா சம்மும் போடுவேன்னு வைங்களேன். ஆமாம், நோ ஹோம்ஒர்க். எல்லா டீச்சரும் வந்து பிஃபோர் எக்ஸாம் வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. நான் மட்டும் எப்போதுமே, நீங்கள் உங்களுக்கு தெரியும், லேட்டாக முடிப்பேன். ஏன்னா இந்த பிரச்சனை தான். அதாவது எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட நீங்கள் விட மாட்டீங்க. நான் அவங்க கிளாஸில் நான் பார்த்தப்ப கூட அந்த எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு 2-3 சம் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் சம்மையுமே நீங்கள் போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நாளைக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, இதை நான் டீச் பண்ணி விடக்கூடாது, நான் போர்ஷனை கம்ப்ளீட் லேட்டாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். கண்டிப்பா அந்த ஒரு கிளியர் வியூவில் வச்சிருக்கீங்க சார். கண்டிப்பா அது ரியலாக வந்து சார். இப்போ வந்து சொல்லுங்க, ஃபியர் பண்றாங்க சார். எனக்கு தெரியும் நீங்க அந்த ஃபியரை நீங்க எப்படி பிரேக் பண்ணீங்க. அந்த ஃபியர்ல இருந்து இனிஷியலா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன மேக்ஸ்ல, அதுல இருந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மேக்ஸ்ல 10th சென்டம் எடுக்க வச்சிருக்கீங்க. வந்து 99 out of 100 பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து இருக்கிற இப்போ நம்மளை பார்க்குற இந்த நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் ஃபியரை வந்து எப்படி பிரேக் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அதை சொல்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, மேத்ஸை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, நம்மளை கண்டு தான் மேத்ஸ் பயப்படணும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பயந்தோம்னா எதுவுமே சாதிக்க முடியாது. அது மாதிரி தான் நான் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து 22 இயர்ஸ் எடுத்தேன், சமச்சீர் கல்வி 1 இயர் எடுத்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து மக்கப் பண்ணுறாங்க. ஆமாங்க சார். ஃபார்முலாவை மக்கப் பண்ணலாம். ஃபார்முலா நம்ம மக்கப் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த ஒரு ஃபார்முலா கூட எப்படி வரணுன்றது இந்த காலத்து பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் நீங்கள் 10th பார்த்துப்பீங்க. இன் a right angle triangle the square on the hypotenuse is equal to sum of the squares on the other 2 sides given in triangle ABC angle B is equal to 90 degree to prove
ஆமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் மெமரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க சார். அப்படி மெமரி பண்ணால் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா போச்சு. பட் கான்செப்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பித்தாகரஸ் தேரம் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் மெமரி பண்ணணும். அதனுடைய ரிசல்ட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்கலாம். ஆனால் நம்ம ஏபிசின்னு கொடுத்துட்டு எக்ஸாமில் பிக்யூஆர்னு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இவன் ஃபுல்லாக மக்கப் பண்ணால் உங்களுக்கு இதே கிடையாது. அப்போ நான் இந்த ஃபியர் நீங்கள் கேட்டீங்க, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபியர்னு ஒன்றும் இல்லை. இந்த a + b the whole square is equal to a square plus 2ab plus b square எப்படி வந்தது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சால் ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா சொல்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது a square plus 2ab plus b squareனா தட் இஸ் ஈக்குவல் டு a + b the whole square தெரியணும். அந்த அளவுக்கு புரியறது கிடையாது யாருக்கும். அது நம்ம சொல்கிறோம், அது எப்படி சார் வந்ததுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்பான் அடுத்தது. அதாவது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், சில பிள்ளைங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அப்போ நான் சொல்லுவேன், a + b the whole square means a + b into a + b. எப்போதுமே அதுக்கு பவர் 1ன்னு அர்த்தம். பவர் கூட எழுதுறது இல்லை, பவர் 2 நான் மென்ஷன் பண்ணுவோம். பவர் இல்லைன்னு சொன்னால் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் பவர் 1. அப்போ a + b into a + b முதல் ப்ராக்கெட்டில் இருக்க a எடுத்து செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ளதோட மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ் a into a ஸ்கொயர் ப்ளஸ் a into b ப்ளஸ் ab. அடுத்து ப்ளஸ் பி எடுத்து மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏபி ஆர் பிஏ எப்படி வேணால் எடுக்கலாம். அல்ஜிப்ராவில் டேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை. ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏபி 2ab அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சிடும். இன்னும் சில பேர் அது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அல்ஜிப்ராவில் அதே புரியாது. நான் இதை கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க சிரிப்பாங்க. நான் கொஞ்சம் ஜோவியலாகவும் கிளாஸ் எடுப்பேன். மாடு ப்ளஸ் கழுதை த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடு ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடு இன்ட்டு கழுதை ப்ளஸ் கழுதை ஸ்கொயர். சார் புரிஞ்சிச்சு சார், போதும் சார், விட்டுடுங்க சார்ன்றான். அப்புறம் அந்த ஃபியர் வரக்கூடாது. அது மாதிரி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கான்செப்டை நல்லா தரவு பண்ணிக்கணும். லைஃப்பில் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களை பார்க்குறேன், உங்கள் பிரதரை பார்க்குறேன், வெளியில் வேரியஸ் பிள்ளைங்களை பார்க்குறேன், நான் டாக்டர்ஸ் பார்க்குறேன், இன்ஜினியர்ஸ் பார்க்குறேன். சார் மறக்க முடியாத நாட்கள் சார் உங்கள்கிட்ட படித்தது, அதுவும் பெட்டிட் செமினாரில் நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்தது பெரிய புண்ணியம். ரொம்ப அழகாக நீங்கள் நடத்துனீங்க. இன்றைக்கி என் பிள்ளைலாம் டியூஷன் அனுப்ப முடியாமல் ஸ்கூலில் அந்த மாதிரி டீச்சர் இல்லாமல் கஷ்டப்படுறோம். அந்த போர்டை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக நடத்துவீங்க. அதெல்லாம் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய அவங்க பிள்ளைங்களும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னுடைய சர்வீஸ் வந்து 39 இயர்ஸ் அந்த ஸ்கூலில் பெட்டிட் செமினாரில். அப்போ ஃபியர் ஆகக்கூடாது. ஆனால் அப்புறம் அதுதான் நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் அங்கே. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. எதுலேயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். மேத்ஸ் வந்து ட்ரை சப்ஜெக்ட் தான், அண்டர்ஸ்டுட். அதை எப்படி அந்த டீச்சர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சார் சொல்கிறது? நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை வந்து நீங்கள் சொன்னீங்க மக்கப் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், அது ஒரு டைம் தப்பானாலும் செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், தேர்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போது நீங்கள் எவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கொஷின்ஸ் ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல LHS = RHS போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ரியல் இன்சிடென்ட்? அது உண்மைதான்பா. எப்படின்னா நீங்கள் அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் தெரியாமல் ட்ரிக்னாமெட்ரியை நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியாது. ட்ரிக்னாமெட்ரி ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin² θ + cos² θ = 1. அந்த sin² θவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா 1 - cos sin² θன்னு வரும். அப்போ cos² θ = 1 - sin² θ. sin² θ = 1 - cos² θ. இந்த 1 - sin² θவை எப்படி எழுதலாம்? a² - b² ஐடென்டிட்டியில் 1 + sin θ × 1 - sin θன்னு எழுதலாம். அப்போ பாருங்க, அந்த அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ட்ரிக்னாமெட்ரிக்கே யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ட்ரிக்னாமெட்ரி எங்கே அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் கேட்டீங்க பிள்ளைங்க ஏன் அது என்ன அந்த இடத்துல இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸை தரவு பண்ணணும்பா. அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸ் தரவு பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மோர் தென் 90 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் ஒரு 25-30 ஃபார்முலாஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய அந்த இதை பேஸை வச்சுட்டு நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், மீதியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
அதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க அந்த எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோன்ற பழக்கம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம பை ப்ராக்டிஸ் தான் இதெல்லாம். ஃபியர் இருக்கக்கூடாது. தான் சொன்னேன்னே, மேத்ஸுக்கு நம்ம பயப்படக்கூடாது, மேத்ஸ் தான் நம்மளை கண்டு பயப்படணும். சரி, அடுத்தது நல்ல இது சொல்லுங்கப்பா. இப்போ வந்து மேக்ஸை வந்து லைஃபோட ரிலேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆமாம், அது எப்படி சார் அது லைஃபோட ரிலேட் பண்ணி? மேக்ஸ்னா லைஃபா, லைஃப்னா மேக்ஸா? ஆமாப்பா. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஹில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஏதோ ஒரு பர்சன் நிற்கிறாரு, இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஹைட்டு அப்படின்றதெல்லாம் கால்குலேஷன் பை ட்ரிக்னாமெண்ட்ரி. லைஃப்பில் எல்லாமே யூஸ் ஆகுது. லைஃப்பில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, டெய்லி ருட்டீன் லைஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் அப்ளை பண்ணுறீங்க, ஆடிட்டராக இருந்தால் அப்ளை பண்ணுறீங்க மேத்தமெட்டிக்ஸு, டாக்டராக இருந்தால் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸு வேரியஸ் ஃபீல்டு. அது இப்போ தெரியாது உங்களுக்கு. இந்த மேத்ஸினுடைய அருமை வந்து உங்களுடைய லைஃப்பில் தான் தெரியும். கடைசி வரைக்கும் அது வந்து உங்களுக்கு லீட் பண்ணுன்றது இப்போ தெரியாது. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஹோல் லைஃப், நாட் ஃபார் ஒன்லி எஜுகேஷன் லைஃப். இன்றைக்கி வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியலையே. கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து இது வந்தது, ஐடி ஃபீல்டு வந்தது, அப்புறம் வந்து இப்போ ஏஐ வந்திருக்கு. ஏஐயோ எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நீங்கள் வாட் யூ லேர்ன்ட், அது கடைசி வரைக்கும் உங்கள் லைஃபு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய இது. சார், இப்போ நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் வந்தீங்க. அதில் டீச்சிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் லைக் டு த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு டியூஷன் சென்ஸ் வச்சுருக்கு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து புக்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். லைக் நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் போனீங்க, அதுக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸு அது எப்படி சார் இருந்தது? நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நீங்கள் இந்த லைஃபுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குமான்னு. ஃபாதர் அருளப்பன் ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க, அவங்க தவறிட்டாங்க. 2 years இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவர் தான் வந்து அது வரைக்கும் ஸ்கூலில் வந்து வின்சென்ட் ஜோசப்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து மிஸ்டர் விஜய் இங்கே வாங்கினார். என்னடா திடீர்னு விஜய்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வின்சென்ட் ஜோசப் தானே நீங்கள், ஷார்ட் ஃபார்ம் விஜய் யுவர் நேம் அப்படின்னார். இந்த பேப்பரை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். என்ன பேப்பர் ஃபாதர்ன்னு? ஐ டுக் 10th standard. ஆனால் அவர் கொடுத்தது 5th standard பேப்பரை கொடுக்குறாரு என்கிட்ட. இதில் வந்து கீ இருக்குது, கொஸ்டின் பேப்பரும் இருக்குது, கரெக்ட் பண்ணி கொடுங்க. ஃபாதர், நான் 9th 10th எடுக்கிறேன் ஃபாதர்னு. நான் 1 2 கொடுக்குறேன்பா, நீ கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னார். எதுக்கு ஃபாதர் இந்த டெஸ்ட் வச்சிங்கன்னு? அதாவது 5th standardல 2nd 4th வரைக்கும் தமிழ், 5th standardல ஃப்ரெஞ்சு எடுப்பாங்க. அந்த ஃப்ரெஞ்சுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாருமே பிள்ளைங்களை ஃப்ரெஞ்சுக்காக டியூஷன் போவாங்க வெளியில். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, மேத்ஸில் டெஸ்ட் வைக்கிறார். பேரண்ட்ஸும் பயங்கர பிரச்சனைங்க. ஆனால் அவர் சொல்லிட்டார், ஏன் மேத்ஸில் டெஸ்ட் வைக்கிறன்றதை பேரண்ட்ஸ் முதல்ல லிசன் பண்ணுங்க. ஒரு பையன் மேத்ஸில் டேலண்ட்டாக இருந்தால் அவன் எந்த சப்ஜெக்டையும் படிச்சுடுவான். ஃப்ரெஞ்சு இல்லை, ஜெர்மன் கூட படிப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுத்தாரு. கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். பட் அதில் மினிமம் வாங்கினவனுக்கும் அவர் அட்மிஷன் கொடுத்துட்டாரு. அதுதான் அவ அப்ரிஷியேட் பண்ணும். அப்போ தான்ப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேத்ஸுக்கு எவ்வளோ வேல்யூன்றது அந்த பிரின்சிபல் சொல்ல பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. இதேமாரி நீங்கள் கேட்டீங்க. அப்போ ரெவரண்ட் ஃபாதர் பால் இருந்தாங்க பிரின்சிபலாக. 9th 10th எடுக்கிறப்ப பார்ப்பாங்க, ரொம்ப கிளாஸில் நின்று பார்ப்பாங்க. நல்லா எடுக்கிறீங்க, வெரி குட், கீப் இட் அப். ஒரு பப்ளிகேஷன்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் புக்கு எழுத முடியுமா? 9th ஃபுல்லாக நீங்கள் எழுதணும், 8th standardல ஜாமெண்ட்ரி அண்டு அல்ஜிப்ரா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாரு. சரி ஃபாதர்ன்ட்டு, ஏன்னா பிரின்சிபல் சொல்ல பார்த்து நோன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதில் நானும் ஒய்ஃபும் டீச்சரு, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. அவங்க இப்போ வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க, எப்படி நம்ம நவநீதன் சொல்கிறாரோ சந்துரு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் படித்த மேத்ஸ் தான் டேடி, இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு சாஃப்ட்வேரில் இருந்தால் கூட மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் ஷைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபாதர் பால் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் புக்கு எழுதணும் அப்படின்னாங்க. ஏன்னா மெட்ரிகுலேஷன் அப்போ கவர்மெண்ட் புக்கு கிடையாது, ப்ரைவேட்டு கம்பெனிஸு கொடுப்பாங்க புக்கை.
ஏதோ ப்ரைவேட் கம்பெனிகிட்டேருந்து வாங்குவாங்க ஸ்கூல்ஸு. அப்போ சுபாஷ் பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அந்த பப்ளிஷர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க பிரின்சிபலை. அவர் கூப்பிட்டு என்கிட்ட பேசினா. நான் சொன்னேன், எதுக்கு சொல்ல வந்தேன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறோம், பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணோம், டியூஷன் எடுத்துருக்கிறேன் நான், ப்ளஸ் ஸ்கூல்லையும் நடத்தணும், ப்ளஸ் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் புக்கும் எழுதியிருக்கேன் நான். நம்ம ஸ்கூல்லையே பிரின்சிபல் ரெக்கமெண்ட் பண்ணி அது 8th டீம் ஆஃப் டீச்சர்ஸ், 9th வந்து என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் 9th புக்குக்கு. ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் ஏறக்குறைய ஒரு 4-5 இயர்ஸ் இருந்தது புக்கு, மேத்ஸ் புக்கு, சுபாஷ் பப்ளிகேஷன்ஸ். எஸ், ஐம் ஹேவிங் அட் ஹோம், உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம். அது எழுதினேன். அது நம்ம பாண்டிச்சேரியில் வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் இருந்து, தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் இருந்ததுன்னு தெரியும். நான் எழுதிட்டு அதோட சரி, எனக்கு அந்த இதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணல, எழுதிட்டேன், என்னுடைய சக்சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரின்சிபலுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். இதுதான் என்னுடைய சார். இப்போ வந்து இப்போ பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க சார். ஆனால் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோடனே அவன் வந்து செம்ம கரெக்டாக முடிக்க முடியல. ஏன் சார் அந்த மாதிரி? ஒன்றும் இல்லைப்பா, நிறைய பேருக்கு இந்த மேத்ஸ் ஃபியர் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருமே மேத்ஸ் ஃபியர் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் காலத்தில் எக்ஸாம் எழுதிட்டு பேப்பர் வந்ததுன்னா என்ன கேட்பாங்க, உங்கள் காலத்துலையும் அப்படி தான், உங்கள் பேரண்ட்ஸும் அப்படி தான் கேட்டுப்பாங்க, மேத்ஸில் என்ன மார்க்குன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிசிக்ஸில் என்னவோ, கெமிஸ்ட்ரியில் என்னவோ, பயாலஜியில் என்ன கேட்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். எடுத்தோன்னே அவன் பையன் ஸ்கூலை முடிச்சு வந்தோன்னா மேத்ஸில் எவ்வளோ மார்க்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்தது மேத்ஸு. பிள்ளைங்க வந்து மேத்ஸை படிக்கணும், அதை சொல்லியே ஒரு ஃபியர் ஆக்கிடுறாங்க இந்த பேரண்ட்ஸு. பட் மேத்ஸில் ஃபியர் ஆக்கக்கூடாது பேரண்ட்ஸு. அது இந்த பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த ஃபியர் வருதுன்னா, கொஸ்டின் பேப்பரை படிக்கிறாங்க, பயத்தோடு படிக்கிறது. பொறுமையாக ஒரு தடவை படிச்சுட்டு இது நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமா, சரி மறந்துட்டோம், மறுபடியும் செகண்ட் டைம் பொறுமையாக படிக்கணும். அதை படிச்சுட்டு இது எந்த சாப்டரில் வருது, எந்த எக்ஸசைஸில் வருது, எத்தனாவது சம்மா இருக்கும்னு கூட பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக. அது ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ டெஸ்ட்டு எழுதுகிறாங்க அவங்க, ரிவிஷன் டெஸ்ட்டு, கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதனால் ஃபியரே இல்லாமல், பயப்படாமல் இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு என்ன கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு வருது, என்ன ஃபார்முலா எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் படித்து பார்த்துக்கிட்டு பொறுமையாக அதை அப்ரோச் பண்ணாலே போதும். அது ரீகால் பண்ணாலே வந்துடும். பிள்ளைங்களுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே நல்லா இன்டெலிஜென்ட்டான பிள்ளைங்க. அந்த ரீகால் பண்ணாங்கன்னு வைங்களேன், அந்த கான்செப்டை ரீகால் பண்ணி இது எந்த சாப்டரில் வருது, எந்த எக்ஸசைஸில் வருது, இது வந்து சப்போஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்ளமா இல்லை அனாலிட்டிக்கல் ப்ராப்ளமா, எந்த சாப்டர்லேருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வருதுன்றது ஒரு அப்படியே ஸ்லோவாக ரீகால் பண்ணாங்கன்னா வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேத்ஸ் வந்து ஈஸி சப்ஜெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் மேத்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும்னு என்ன, கால்குலேட்டர் வேணாம், கான்ஃபிடன்ஸ் வேணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் சேலஞ்ச், ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட கரியரை வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டோரி உங்க இருக்குப்பா. என்கிட்ட ஒரு பிள்ளை வந்து 36 மார்க்ஸ் வாங்கின பிள்ளை வந்து எனக்கு நல்லா தெரியும். ஸ்கூலில் வந்து ரொம்ப கொஞ்சம் நாட்டியாகவும் இருக்கும் அந்த பிள்ளை. அடிக்கடி என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா ஃப்ரெண்ட்லியாக, சார் இந்த சம் தெரியல, அகைன் யூ டீச், இதை மறுபடியும் நடத்துங்கன்னு கேட்கும், நடத்துவேன். மறுபடியும் இன்டர்வலில் வந்து நான் அப்போ தான் காஃபி சாப்பிட போவேன், சார் இது புரியல, இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு எப்படி வந்ததுன்னு கேட்கும். அதையும் சொல்லி கொடுத்துட்டு வேகமாக ஓடுவேன் காஃபி சாப்பிட்டு வரணுன்னு. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வந்து இது எனக்கு புரியல சார், எப்படி சார் இது, இந்த ஸ்டெப்பு புரியவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு உட்காந்து அதுக்கு அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணும்பா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்பா, எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு டேர்ம் வருது பாரு, இதில் ஒரு ஃபார்முலாவை ஆட் பண்ணணும் இப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய ஒரு 60, 70, 80 அப்படி வாங்கி போர்டு எக்ஸாமில் ஹீ காட் 99. அந்த பிள்ளை யாருன்னு உனக்கே தெரியும். கண்டிப்பா நீ தான் நவநீத கிருஷ்ணன், அந்த பிள்ளை வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவீங்களா சார், ஸ்டேட் மார்க் எடுத்தவன் ஸ்டேட்ஸ்க்கு போவான், பார்டர் மார்க் எடுத்தவன் பார்டர் தாண்ட மாட்டான்னு, அது எப்படி சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்? இல்லைப்பா, நானே யோசிச்சு சொன்னதான், யாரும் சொன்னதில்லை, நிறையா சொல்லுவேன். இது வந்து
கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து மார்க்கு ரொம்ப அச்சீவ் பண்ணுறது இல்லை. எல்லாமே ஒரு ஸ்லோவாக 60 வாங்கினா போதும் சார், 70 வாங்கினா போதும் சார், 80 வாங்கினா போதும் சார்னுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் நல்ல மார்க் எடுங்க, நல்ல மார்க் எடுத்தால் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்றதுனால ஸ்டேட் மார்க் எடுக்கிறவன் ஸ்டேட்ஸுக்கு போவான், பார்டர் மார்க் எடுக்கிறவன் பார்டரை கூட தாண்ட மாட்டான்னு சொன்னேன். ஆனால் அதனுடைய மீனிங் வந்து எல்லாரும் நினச்சிருப்பாங்க நல்லா படிக்கிறவங்கலாம் தான் அந்த மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க, மீதி பேர்லாம் இங்கேயே இருப்பாங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க பார்டர் மார்க் எடுத்தவங்க இன்னைக்கு வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த வார்த்தை சொன்னீங்க ஆனால் அந்த பார்டருக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா, கான்ஃபிடென்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அது நீங்கள் ஒரு ஸ்டைலில் சொல்லுவீங்களா சார்? அதை நீங்கள் சொல்லுங்க சார். ஒரு மாடலேஷன் வச்சுட்டு ஸ்டேட்ஸ் மார்க் எடுத்து ஸ்டேட்ஸ் மார்க் எடுத்துவேன் ஸ்டேட்ஸுக்கு போவான், பார்டர் மார்க் எடுத்துவேன் பார்டரை கூட தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அது ஒரு மோட்டிவேஷனலா எடுத்து அது வந்து எங்களுக்குள்ள அது நிறைய வந்து அது மோட்டிவேஷனலா எடுத்து அதனால நாங்க அது ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்ககிட்ட அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். ஆமாப்பா, நாங்க ஒரு தடவை உங்க கிளாஸ்ல இருக்கும்போது அந்த டீச்சரா பார்க்கல. ஆமாம், லைக் ஒரு ஸ்டூடெண்டாகவும் எங்க கூட வந்து மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது ஜாலியா இருக்கும்போது ஜாலியாகவும், கிளாஸ் போர்டு பக்கம் திரும்பினோடனே அவங்க ஒரு டிசிப்ளின், ஸ்பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும், பேசக்கூடாது. நிறைய நடுவில் யாரா பேசினா இவங்க கிட்ட யார் பேசினாலும் மானிட்டர் அந்த பையனை பேசுறாங்க வெளியில முட்டி போட்டு சொன்னீங்க. அது நிறைய டைம் வந்து நானே போய் முட்டி போட்டிருக்கேன். அதுல அந்த ஒரு மெமரிஸ் தான் இருக்குது. நிறைய டியூஷன்ஸ்லயுமே சரி, ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறையவே நடத்தும் போதும் ஒரு பாயிண்ட்டுமே இந்த கொஸ்டின்ஸ் இது வந்துச்சுன்னா நாளைக்கு இது பப்ளிக்ல கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ற அந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுத்து அவங்கள மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கரியரே நீங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸான திங்ஸ் சார். இப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இன்னுமே சொல்லுங்கள் சார். மேத்ஸில் பயம்னு நினச்சிங்கன்னா அது மைண்டை வந்து பிளாக் பண்ணிடும். மேத்ஸ் எப்போதுமே ஒரு ஈஸி சப்ஜெக்ட். அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது எப்போதுமே வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மேத்ஸ் எப்போதுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம மேத்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் பை ப்ராக்டிஸ். அப்ரோச் இருக்குது அதில், ஈஸியான அப்ரோச்சா அந்த ஃபார்முலாஸ் பிஃபோர் அந்த கான்செப்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்டை பை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஃபியர் வரவே வராது பிள்ளைங்களுக்கு. ஆனால் எழுதி பார்க்கணும், அது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். பை ப்ராக்டிஸ் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அதை பார்க்காம எழுதி பார்த்து மிஸ்டேக் வரும். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் செகண்ட் டைம் எழுதி பார்க்கணும், ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். தேர்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வராது. இப்போ அதை மாதிரி ஃபுல்லாகவே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் ஓன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் படித்தப்பெல்லாம் புக்கிலேருந்து ஒரு 95% கேட்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கான்செப்டும் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் சம் கேட்குறாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தராங்க. அதனால் அந்த இப்போ வர ஜெனரேஷன்லாம் நீங்கள் அந்த ஃபார்முலா கான்செப்டு இதெல்லாம் தெரிஞ்சாதான் சம்மே போட முடியும். நீங்கள் படித்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போல்லாம் போட முடியாதுன்னு வைங்களேன். அதனால் இதுதான் முக்கியமான ஒன்று சார். இப்போ நீங்கள் மேக்ஸ் டீச்சராக வந்து இருக்கிறதுனால அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குது இல்லை? சப்போஸ் நீங்கள் டீச்சர் ஆகாமல் இருந்திருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா உயிர் இல்லாத நோட்டு, லெட்ஜர், அந்த புக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். அக்கௌண்ட்ஸை, கம்ப்யூட்டர் வந்தது, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 3 கிளாஸ் 4 கிளாஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கிடைக்கிறப்ப உயிருள்ள ஜீவன்களை பார்த்தேன். அந்த ஜீவன்களோடு அப்படி நடந்து போகிறப்ப அந்த பிள்ளைங்களுடைய அந்த உயிருள்ள ஜீவன்கள் எனக்கு லைஃபே கொடுத்தது. எனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அவ்வளோ ரொம்ப ஹாப்பினஸ் எடுத்தேன். பிள்ளைங்களை வந்து என்னுடைய பிள்ளைங்களாக தான் நினச்சேன். ஏன்னு சொன்னால் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அதனால் பாய்ஸை பெரும்பாலும் நான் என்னுடைய பிள்ளைங்களாக தான் நினச்சேன். ஒரு சார் இன்னைக்கு லஞ்சு கொண்டு வரலன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். சார் நான் வந்து சிக்கு, அதனால் 30 மார்க்ஸ் வாங்கிட்டேன், தயவுசெய்து இந்த தடவை ஒரு 5 மார்க் போட்டுருங்க, அடுத்த தடவை நான் மார்க் வாங்கிறேன்னு கேட்குங்க பிள்ளைங்க. அந்த 5 மார்க்ஸை போட்டு விடுவேன். ஈவன் அதுக்கு மேலே கூட கேட்டிருக்கிறாங்க.
நான் வந்து பெக் பண்ணி கேட்காத அளவுக்கு அந்த பிள்ளைங்க வந்தால் நான் அந்த பிள்ளைங்க, ஏன்னா ஒரு லைஃப்பை பார்ப்பேன், அந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, ஃபெயில் ஆகிட்டோன்னு நினைக்கக்கூடாதுன்றதுனால அதனால் எனக்கு வந்து அந்த மேத்ஸ் டீச்சரானது சொசைட்டிலையும் அந்தஸ்து கொடுத்தது, ஒரு புக்கு எழுதுறதுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கொடுத்தது. பிரின்சிபல்ஸ் எல்லாருமே என்னை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய கொலீக் டீச்சர்ஸும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் வந்து எப்போதுமே தேவையில்லாததில் ஈடுபட மாட்டேன், கரெக்டாக என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப நல்ல லைஃபு. மனுஷன் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு லைஃப் நல்லா இருந்தது. சார், இப்போ வந்து மேக்ஸ் டீச்சராக ஆகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களோட வேர்ட்ஸ் என்னவா இருக்கும் சார், மெசேஜ்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது இந்த நீங்கள் கேட்ட கேள்வி. மேத்ஸ் டீச்சர் ஆகிறது ரொம்ப பெருமை. ஏன்னா ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா, அவங்க கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நல்ல ப்ரிப்ரேஷனோடு போங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க நம்ம டீச்சரை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கூகுளில் போகிறாங்க, வாட்ஸ்அப்புக்கு போகிறாங்க, யூடியூப்பில் போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பிளனேஷன்றது அதுலேருந்து வராது, மீடியாவிலேருந்து கிடைக்காது. எக்ஸ்பிளனேஷன்றது த்ரூ டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்டை தரவாக்கணும். நமக்கு முதல்ல சப்ஜெக்டை தரவு பண்ணிட்ட பிறகு தான் நம்ம பிள்ளைங்க என்ன டவுட்டு கேட்டாலும் பிள்ளைங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். நான் சொல்கிறது அதான், ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு போட்டு எழுதிக்கிங்கன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. புதிய ஆசிரியர்களாக மேத்ஸ் டீச்சர் வரவங்க நல்லா அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிறபடி அழகாக ரைட்டிங் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. நீங்கள் மேத்ஸ் டீச்சர் ஆகினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய பேர் பிற்காலத்தில் ஒரு 4 பிள்ளைங்க சொல்லணுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டாக எடுத்து பிள்ளைங்களுடைய அப்ரோச்சை எடுத்து நீங்கள் அந்த பிள்ளைங்கிட்ட இருந்து சந்தோஷத்தை பெறணும். அதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டில் ஒன்று சொல்லணும். என்னுடைய மனைவி வந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு அறிவியல் ஆசிரியர். அவங்க வந்து பார்க்கின்சன் டிசீஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் நான் வந்து அவங்கள தொடர்ந்து கவனிக்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடிகிறதில்ல. நீங்கள் நவநீத கிருஷ்ணன், நீங்கள் தான் வந்து என்னை அப்ரோச் பண்ணி இந்த இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் பெனிஃபிட்டாக போகிறதுக்காக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணது. உங்கள் டீம், உங்களுடைய பிரதர், நீங்கள், உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு அருளை கொடுக்கணும். ஆமாம், தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஸோ அப்கமிங் டேஸில் ப்ரொஃபஷனல், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், லீடர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசி அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ மேக் ஷூர் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ Talk with Titans for your career growth and for your development. Thank you.